எல்லா அன்னையர்களும் சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சிஸ்டர் காயத்ரியை ஒரு தடவை தான் கேப்டன் காயத்ரியை ஒரு தடவை தான் நான் சந்தித்தேன். எங்களுடைய இடையே நடந்த கான்வர்சேஷன் எங்களை ரொம்ப ஐக்கியப்படுத்தியது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்களை ஐக்கியப்படுத்தினார். சகோதரியோடு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர்கள் இந்த அன்னைய தினத்திலே நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை அழைத்த போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்களாம் தியாகத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக நான் பார்க்கும்போது இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. குட்டி பிள்ளைங்களாம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு கதை இருக்கு, கவனிக்கிறீங்களாமா? கதை சொல்லுவேன், சரியா? சரி, இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? அவர் நாமம் அதிசயம். சின்ன பிள்ளைங்களா சொல்லுங்க, அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆக்சுவலாக முதல்ல சிஸ்டர் சொல்லும் போதே ஆண்டவர் எனக்கு இந்த டைட்டிலை கொடுத்துட்டாங்க. அவருங்க மனுஷர்கள் உண்மை இல்லாமல் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த தலைப்பில் உங்களுக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று அவர் முன் குறித்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நான் முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இன்றைக்கு தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு அவர் நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மகளிர் தினமாக அன்னையர் தினமாக இருக்கிறபடினாலே சகோதரர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா ஆண்டவருக்குள்ளாக நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஒருவராய் இருக்கிறோம் இல்லையா? ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை. ஆகவே இந்த வசனம் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்னையர் தினமாக இருக்கிறபடினாலே வேதத்திலே உள்ள 3 முத்தான பெண்மணிகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய நாமம் எப்படி அதிசயமாக செயல்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது 3 பெண்மணிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இதை உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒரு குவிஸ் கொடுக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் 2 படமும், அதாவது அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரைட் சைடு கார்னர்ல இருக்கிற அந்த 2 படமும் யாரை மென்ஷன் பண்ணுது சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் கார்னர்ல மேலேயும் கீழே இருக்கிற படம் யார பைபிள் கேரக்டர், ஒரு பொம்பளை, ஒரு லேடியை மென்ஷன் பண்ணுது. யார் அவங்க? யாருமா? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாருமா? சொல்லுங்க, என்னோட பேசுங்க, அப்பதான் சொல்லுதாங்க. சொல்லுதாயா? மதர் மேரி இல்ல மக்களே. ஓகே, இன்னும் ட்ரை பண்ணுங்க. ரைட் கார்னர்ல மேலே கீழே இருக்கிற படம் ஒரு லேடியை, முக்கியமான ஒரு லேடியை வேதத்துல மென்ஷன் பண்ணது யார் சொல்லுங்க பார்க்கலாம். படத்தை பார்த்தா புரியலீங்களா? மேல அந்த அம்மா என்ன வச்சிட்டு இருக்காங்க? லெஃப்ட் கார்னர். அந்த எனக்கு ரைட் கார்னர், உங்களுக்கு லெஃப்ட் கார்னர். யா, உங்களுக்கு லெஃப்ட் கார்னர், எனக்கு ரைட் கார்னர். அந்த அம்மா வயசானவங்களா இருக்காங்க, பாப்பா கையில வச்சிருக்காங்க. கீழே ஆல்டர் இருக்கு, ஆட்டுக்குட்டி இருக்கு, தாத்தா நின்றுட்டு இருக்கிறாரு. யாரு? சாரா. அந்த அம்மாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரா, ஹல்லேலூயா. முதல் பார்க்க போகிற முத்தான பெண்மணி, அவர்களும் முத்தானவர்கள். ஹல்லேலூயா. முதல் முத்தான பெண்மணி யாரு? சாரா. அடுத்தது பாருங்க, மேலே இருக்கு கீழேயும் படம் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் லேடி. கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் இருக்கு. அந்த மேலே நடுவில் இருக்க மேலே கீழே இருக்க படத்தை கம்பேர் பண்ணி யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏமா? லோத் இல்ல, ரூத் சொல்றேன். ரூத் இல்ல. சரி சரி, கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ராகாப் சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்க இல்ல, ராகாப். சரி, இந்த காணல இருக்கக்கூடியது மேரி. ஈஸியா சொல்லிட முடியல. ஏன் இந்த 3 லேடிஸ் மட்டும் முத்தானவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டின் காலம் மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படும் போது அந்த வம்சாவளிகள் சொல்லப்படும் இல்லையா? அந்த ஆதி காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் உள்ள வம்சாவளிகள் சொல்லப்படும் போது இந்த 3 பெண்களுடைய பெயர்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ பெண்மணிகளுடைய பெயர்கள் வேத புத்தகத்தில் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் காலம் புதிய ஏற்பாட்டை எழுதப்படும் போது அந்த வம்சாவளிகள் ஆதாம் முதல் அந்த வம்சாவளிகள் எழுதப்பட்டு வரும்போது இந்த 3 பெண்மணிகளும் மிக சிறப்பானவர்களாக, முத்தானவர்களாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரையும் குறித்து தான் நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? முதல் பெண்மணி சாரா, இரண்டாவது பெண்மணி ராகாப்.
மூன்றாவது பெண்மணி மரியாள். சாராளுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சாரா பாட்டி வந்து ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் இருந்தவங்க. எங்க இருந்தவங்க? ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் இருந்தவங்க. அவருடைய மாமனார் தேராகு, அவருடைய கணவர் ஆபிரகாம். அவர்களுக்கு திருமணமாகி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்துல சொன்னபோது, ஆபிரகாம் அதை சாராளிடத்துல சொன்னபோது, சாராள் அதை ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமோடு கூட ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னால் ஈஸியாக நம்ம என்ன செய்துடுறோம்? ஃப்ளைட் எடுத்து போயிடுவோம். மலேசிய மக்கள் யூ ஆர் ஸோ பிளஸட். ஏன்னு சொன்னால், ஒரு கம்பவுண்டுக்கு போனால் கார் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு கார் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எங்களுக்கு இந்தியாவுக்குலாம் அப்படி போக முடியாது. நாங்கள் பஸ் ஏறினாலே கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் பஸ் ஏறி. யாரும் இந்தியாவுக்கு போயிருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, நீங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்தியா பற்றி இல்லையா? ஓகே. ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு என்ன சொல்கிறது டெக்னாலஜிக்கலான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லாத காலங்களில் அவர்கள் வந்து இது குதிரை, கழுதை, அதுக்கப்புறம் என்னது ஒட்டகம், இதை வைத்து பிரயாணம் செய்த நாட்களில் எந்த திசைக்கு போகிறோம், எந்த திசையில் என்ன நாடு இருக்குது, என்ன தீமை இருக்கும், என்ன கஷ்டம் இருக்கும் என்பது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சாராள் ஆபிரகாம் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து அவள் ஆபிரகாமோடு கூட தன்னுடைய சொந்த தேசம், தாய், தகப்பன் எல்லாரையும் விட்டு விட்டு அவள் ஆண்டவருக்கும் கீழ்ப்படிந்து அவள் என்ன செய்தால் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நம்மளுக்கு இன்னைக்கு குடும்பத்துல ஒரு தரிசனம் ஒன்றும் வேண்டாம். இந்த ஊழியத்தை விட்டுட்டு இன்னொரு ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கொஸ்டின் கேட்போம் நம்ம இல்லையா? அப்படிதானே? ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது அப்படி ஒரே மாதிரியாவே நமக்கு என்ன செய்யாது இருக்காது. அந்த காலங்கள் வரும்போது ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், கொண்டு போக ஆசைப்படுவார். அப்ப குடும்பங்கள்ல சில மாற்றங்கள், நம்முடைய சிந்தைகளிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள்ளேயே ஏகப்பட்டதான போராட்டங்கள் இருக்கும். நம்ம எவ்வளவு போராடி ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அந்த காலத்துல சாராளுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னன்னா, அவங்க ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன செய்ய வந்துட்டாங்க. இந்த காலை வேளையிலும் இந்த சாயங்கால வேளையிலும் அன்று யாரோடோ பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து, ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. தெரியாது யாருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்களை என்ன ஆவிக்குரிய சூழ்நிலையாக இருக்கலாம், அது உலக பிரகாரமான ஒரு காரியமாக இருக்கலாம். நீங்க முழுவதுமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சுற்றி இருக்கிறவங்களை நீங்க பார்க்காதீங்க, உங்களுடைய நிலைமையை நீங்க பார்க்காதீங்க. ஆண்டவருடைய கருத்துல பூரணமாய் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த சாராளுடைய வாழ்க்கையில வந்த எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலே அவங்க ஜெயம் பெற்றவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. சாராளுக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. நமக்கு தெரியும் இல்லையா? 90 வயசு வரைக்கும் அவர்களுக்கு பிள்ளை கிடையாது. நம்ம எல்லாம் சும்மா சொல்லிடலாம், சாராளுக்கு வந்து அறிவே கிடையாது, ஆகார போய் ஆபிரகாமுக்கு இந்த அம்மா கொடுத்துட்டாங்க, அதனால இவங்க வாழ்க்கையே இவங்க என்ன செய்துக்கிட்டாங்க, அழிச்சுக்கிட்டாங்க என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தா அவங்க வாழ்ந்த அந்த தேசத்தின் சூழ்நிலை என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு 10 ஆண்டுகள் பிள்ளை இல்லை என்று சொன்னால், அந்த மனைவி தன்னுடைய சொந்த சகோதரியை கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும், திருமணம் முடித்து வைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரியை அந்த இந்த பெண்ணுக்கு யாரை பிடிக்குமோ, நம்பிக்கை இருக்கோ, அந்த பெண்ணை அந்த கணவருக்கு அந்த மனைவி என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். சாராளுக்கு 10 ஆண்டுகள் ஆகி குழந்தை இல்லாதபடினால வேற வழி இல்லாம ஆகாரை அவள் என்ன செய்தாள், ஆபிரகாமுக்கு கொடுத்து ஒரு சந்ததியை பெற்றெடுப்பதற்கு அவள் என்ன செய்தாள், முயற்சி செய்தாள். ஹல்லேலூயா. ஆனால் அவள் அப்படி தன்னுடைய வேலைக்காரியை தன்னுடைய கணவருக்கு கொடுத்தபடினால ஆண்டவர் அவளை சும்மா விட்டு விடவில்லை. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அத்தனை ஆண்டு காலம் சொந்த தேசத்தை விட்டு, சொந்த இனத்தை விட்டு, எல்லாரையும் விட்டு ஆபிரகாம் தான் தனக்கு நம்பிக்கை என்று சொல்லி ஆபிரகாமை நம்பி அந்நிய தேசத்துல வந்து குடியிருக்கும் போது ஆகாரை என்ன செய்கிற, ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அந்த இரவை நீங்க யோசித்து பாருங்க. ஒரு அந்நியராக, ஒரு பெண்ணாக அந்த ராத்திரியை நீங்க யோசித்து பாருங்க. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, சொந்தம் கிடையாது, பெண்ணம் கிடையாது. அந்த காலத்துல கூடாரங்கள்ல குடியிருப்பாங்க. ஆபிரகாமுடைய கூடாரம் நடுவுல இருக்கும், சுற்றி எல்லா வேலைக்காரருடைய கூடாரங்களும் என்ன செய்ய இருக்கும்.
நேற்று ராத்திரி வரைக்கும் ஆகார் வேலைக்காரியாக ஒரு கூடாரத்தில் என்ன செய்தால்? வாழ்ந்து கொண்டிருந்தாள். இன்றைக்கு ராத்திரி ஆபிரகாம் என்ன செய்கிறான்? இந்த கூடாரத்தை விட்டு அந்த கூடாரத்துக்கு போய்விடான். சாராள் மட்டும் தனிமையாக அந்த கூடாரத்திலே அவள் இருந்திருப்பாள். அந்த ராத்திரி நீங்க யோசித்து பாருங்க, ஒரு தாயாக ஒரு பெண்ணாக நீங்க யோசித்து பாருங்க, எப்படி அந்த இரவு அவர்களுக்கு கடந்திருக்கும். ஏசாயா 54 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த ஏசாயா 54 அதிகாரத்துல தான் ஆண்டவர் வந்து அந்த சாராளோடு கூட பேசி அவளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 54 ஏசாயா 54 அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வாக்குத்தத்தமான வசனங்கள் எல்லாம் அவங்களை நல்ல என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வசனங்களாக அந்த வசனங்கள் இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். ஒரு சில வசனங்களை மட்டும் நம் தியானத்துக்காக நம்ம வாசித்து விட்டு அடுத்த ஒரு கேரக்டருக்கு நம்ம போகலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் பாருங்க. இந்த முதல் வசனமே ஆண்டவர் எப்படி அந்த சாராளிடத்தில் அந்த ராத்திரி வேளையில பேசுகிறார் பாருங்க. தனிமையாய் விடப்பட்டிருக்காங்க, தேசத்தை எல்லாம் விட்டாச்சு, நம்பி வந்த கணவனையும் ஒரு வேலைக்காரிக்கு தானே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிற்று. பிள்ளை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. அன்று ராத்திரியில தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் 54 அதிகாரம் ஆண்டவராகிய தேவன் சாராளோடு கூட இடைப்படுகிற ஒரு அதிகாரமாக அங்க இருக்கிறது. முதல் வசனம் பாருங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்பவேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டே வந்துவிட்டு கடைசியில் சொல்லுகிறார் பாருங்க 13ஆம் வசனத்துல, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி உங்க பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லிக் கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளை கிடையாது, புருஷன் தான் நம்பிக்கை. புருஷனும் இன்னொரு மனைவி கூட என்ன செய்தாச்சு? போயாச்சு. தனிமையா கூடாரத்துல உட்கார்ந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சொல்ற ஆண்டவர், ஏன்னா அந்த காலத்துல கூடாரங்கள் பெண்கள் தான் கட்டுவாங்க. ஆண்கள் வெளியே ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவாங்க, பெண்கள் தான் கூடாரம் கட்டுவான்னு சொல்ல. எழுப்பு, கூடாரத்தை விசாலமாக்கு. ஹல்லேலூயா. நீ பிள்ளை பெற்றவளுக்கு இருக்கிற பிள்ளையை பாருங்க, உனக்கு வரப்போகிற பிள்ளைகள் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டு வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை எல்லாம் இல்லாம இருக்கலாம், நம்பிக்கையே இல்லாம இருக்கலாம், ஒரே ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவரே இருந்துச்சு, அந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். உன் சிந்தையை நீ மறைத்து விடு, நான் உனக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. நீ எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஈசாக்கை ஆண்டவர் சாராளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பிறக்கும் முன்பதாகவே அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டு ஆண்டவர் சாராளுக்கு ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, சாராள் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார்கள், அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள் என்று சொல்றாங்க. சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை நகைப்பினால் நிரப்பினார். பாருங்க, பிள்ளையே இல்லை, கிடைக்குமான்னு இருந்து வேலைக்காரியை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் இழந்து நிலைமையில வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்து ஒரு சந்ததியும் கொடுத்து அத்தனை வாக்குத்தத்தங்களையும் ஒரே ஈசாக்கை கொண்டு வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் தேவன் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பாருங்க, இந்த சாராளுடைய பெயர் புதிய பாட்டிலே விசுவாசத்தின் பட்டியலிலே அவருடைய பெயர் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று
எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்களானால் சாராளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 120 ஆண்டுகள் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து ஒரு ஈசாக்கை வைத்து இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை தேவன் செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போமா? நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீ தந்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. உலகமே அழிந்து போனாலும் நீர் அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை உயர்ந்து போனாலும் அவர் உடன்படிக்கை நிறைவேற்றி முடிப்பதிலே அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து நிறைவேற்றி முடிப்பார். சாராளுடைய வாழ்க்கையை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை குறித்து கவனிங்க. உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அசட்டையாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு 2 பிள்ளைகள். யாக்கோபுடைய 2 பிள்ளைகள் யாரெல்லாம் சொல்லுங்கப்பா? யாக்கோபுடைய 2 பிள்ளைகள் யாரு? 2 பையங்க யாரு? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2. யாரெல்லாம்? ஏசா ஈசாக்கு 2 பிள்ளைங்க யாரெல்லாம்? யாக்கோபு, ஏசா. இல்லையா? இந்த ஈசாக்கு எத்தனையோ கோடிக்கு சொத்துக்காரன். புரியுதுங்களா? ஈசாக்கு நான் குழப்பி விடுங்க இல்லையா? ஈசாக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க, யாக்கோபு, ஏசா. சரி, இந்த ஈசாக்கு எத்தனையோ கோடிக்கு சொத்து உள்ளவர். இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சண்டை வரும்போது யாக்கோபு தாய் தகப்பனை விட்டு அந்நிய தேசத்துக்கு போகும்போது ஒண்ணுமே கொடுக்கல, வெறும் 10 வாயில சொன்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பினாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத்தனை சொத்து யாரை சேர்ந்தது? ஏசாவை சேர்ந்தது. ஏன்னா ஏசா தாய் தகப்பனோடு இருந்தான். யாக்கோபு தான் எல்லார்கிட்டையும் விட்டு தூர தேசத்துக்கு போனான். ஒண்ணு கிடையாது, ஒரு கோலை கொடுத்து. அந்த காலத்துல வாக்குல சொல்றத அந்த கோல்ல எழுதுவாங்க, எழுதி கையில கொடுப்பாங்க. கோலும் கையுமாய், யாக்கோபு சொல்றான், கோலும் கையுமாய் யோர்தானை விட்டு கடந்து போனேன், திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்போ 10 வாயில சொன்ன வார்த்தைகள், இந்த வாக்கு தத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவன் ஒரு நாளும் அழியாதது. அது நமக்கு கொடுக்கப்படுமானால் அது முளைத்து பலன் கொடுக்கும். ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால் இந்த மன்னிய தினத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், மறந்து போகாதீங்க, அதை அசட்டை பண்ணிராதுங்க. ஒரு வார்த்தையா இருந்தாலும் அந்த வசனத்தை பிடித்து வைத்து எல்லா நாளும் இந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நம்மை சாராளுக்கு பிள்ளைகளாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததான கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகா. அந்த செகண்ட் ஸ்லைட் போடுங்க. செகண்ட் ஸ்லைட் அது முந்தின, இதுக்கு முந்தின. இந்த ராகா மிகவும் அழகான ஒரு பெண், மிகவும் அழகான ஒரு பெண். எரிகோ தேசத்திலே வாழ்ந்த இந்த பெண் 10 வயதிலே அந்த ராஜாவின் மூலமாக அவளுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டு அவள் ஒரு விபச்சாரியாக, ஒரு ராகா ஒரு வேசி என்று வேதம் சொல்லுகிறது, வேசியாக அவள் மாற்றப்பட்டவள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் ராஜா சொன்னா, நீ இந்த 10 வயசுல அப்படி அழிக்கப்பட்டு போனா, ஆனா காலங்கள் வரும்போது அவள் கண்டுகொண்டா இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் ஒருவரே தேவன், இந்த ஏத்தியர்கள் வணங்குகிற தெய்வங்கள் தெய்வம் அல்ல என்று சொல்லி இந்த ராகா புரிந்து கொண்டா. ஆகவே அவள் என்ன செய்தான்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலின் தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டபடினால அந்த விபச்சார தொழிலை விட்டு அவள் வெளியே வந்து விட்டாள். இப்ப ராஜா சொன்னா, இந்த விபச்சார தொழிலை செய்தா இந்த தேசத்துக்குள்ள நீ குடியிருந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எரிகோ தேசத்துக்குள்ள உனக்கு அடைக்கலம் கிடையாது, நீ போய் ரோடுல வாசப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையானது ஒரு பெரிய கோட்டை, 90 அடி அகலம் உள்ளது, 90 அடி நீளம் உள்ளது, 9 அடி அகலம் உள்ளது என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அந்த கோட்டையுடைய அகலத்துல 10 கார் என்ன செய்யலாமா, டிராவல் பண்ணலாமா. பின்னாடி கிடையாது, சைடு பை சைடா 10 கார் டிராவல் பண்ணலாம். அது ஒரு ரோடு மாதிரி. இப்ப இந்த ராஜா சொல்லிட்டான், தேசத்துக்குள்ள உனக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது, நீ போய் அந்த வாசல்ல நீ என்ன செய்யலாம், அந்த ரோடுல நீ என்ன செய்யலாம், வாசம் பண்ணலாம் என்று சொல்லி ராஜாவால தேசத்து குடிகளால புறக்கணிக்கப்பட்ட இந்த ராகா அந்த எரிகோ கோட்டையின் மதிலிலே அவள் வாசம் பண்ணி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. கதை உங்களுக்கு தெரியும் தானே? ராகா கதை தெரியும்.
என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு வந்தார்கள். எகிப்தை விட்டு பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோ கோட்டை உங்கள் துதியினால் உடைக்கப்பட்டு இந்த எரிகோ உங்களுக்கு என்ன செய்யும்? சொந்தமாக கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப யோசுவா என்ன செய்தான்? 2 பேர். யாரெல்லாம் எரிகோ கோட்டையை சுற்றி பார்க்க போனது? சில ஜனங்கள் போனாங்க இல்லையா? குறிப்பிட்ட சில ஜனங்களை யோசுவா தெரிந்து கொண்டு, நீங்க போய் அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி பார்த்து கொண்டு என்கிட்ட வந்து செய்தி சொல்லுங்கன்னு அனுப்புனாங்க. இவர்கள் சுற்றி பார்க்க போகும்போது ராஜா கண்டுகொண்டான், தேசத்தை வேவு பார்க்கிறதற்கு யாரோ வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த ராகாப் என்ன செய்தா? இவள் சணல் தட்டை நெய்கிற ஒரு பெண்மணியாக இருந்தார். சணல் தட்டுன்னு அவங்களுக்கு தெரியுமா? சாக்கெல்லாம் நெய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? பழைய காலத்துல சாக்கு பார்த்திருக்கீங்க, நூலு சாக்குன்னு சொல்லுவாங்க, பாய் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி காரியங்களை செய்து அதை விற்று தான் இந்த ராகால் பிழைத்து கொண்டிருந்தாள். ஸோ அதை செய்தவளானபடினால அந்த அந்நிய தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து எரிகோவை வேவு பார்க்க போன ஜனங்களை அந்த சணல் தட்டைக்குள்ளே அவள் வைத்து ராஜாவின் கைக்கு அவர்களை தப்பு வைத்தாள். ஹல்லேலூயா! தப்பு வைத்ததுனால அவங்க அந்த தப்பு வைக்கும் போது அவங்க சொன்னாங்க, அவள் சொன்னா அவங்க கிட்ட, அவங்க சொல்லல, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லல, அந்நிய பெண்மணி ஆகி அந்நிய தேசத்திலே வாசம் பண்ணிருந்த ராகாப் சொன்ன அவங்க கிட்ட, எனக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே தேவன். ஒரு நாள் இந்த எரிகோ கோட்டை உங்களால் பிடிக்கப்படும், உங்கள் ஜனங்கள் வந்து இவர்கள் எல்லாம் சுட்டரித்து கொண்டு போடுவாங்க. ஆனா அப்படி சுட்டரித்து கொண்டு போடு ஆண்டவர் இந்த பட்டணத்தை உங்கள் கையில கொடுக்கும் போது நீங்க என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், என்னையும் என் வீட்டாரை நீங்க என்ன செய்யக்கூடாது? அழித்து போடக்கூடாது என்று சொல்லி அவர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினான். அப்ப வேவு பார்க்க வந்தவங்க சொன்னாங்க, நீ ஒரு சிகப்பு கலர் நூலை எடுத்து இந்த கோட்டை முதல்ல நீ என்ன செய்திரு? கட்டி தொங்க விட்டுரு. நாங்க வந்து யுத்தம் செய்யும் போது நாங்க எங்க ஜனங்களுக்கு சொல்லிடுவோம், இந்த சிகப்பு நூல் தொங்கப்பட்ட வீட்டுல இருக்கிற யாரையும் நீங்க என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி விடுவோம் என்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்தது, துதியினால எரிகோ கோட்டை ஒட்டிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்துக்குள்ள புகுந்து எல்லார் ஆண்டவருடைய கட்டளையே அதுதான், எல்லாரையும் சுட்டரித்து நிக்கிரகம் பண்ணி போட்டார்கள். ராகாபுடைய குடும்பமும் தாய் தகப்பனும் மாத்திரம் அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு வேசி முழு எரிகோ தேசத்து ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டவள், ஒரு ரோட்டிலே வாசம் பண்ணப்பட்டவள். எல்லாரும் இவ எப்ப சாவா? இவளால தரித்திரமா இருக்கே, இவ எப்ப தேசத்தை விட்டு ஒளிஞ்சு போவா? இவன் நம்ம கண்ணிலே படாம இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சவங்க ஒரு சணல் தட்டை நைட்டு கொண்டு போய் இதை வாங்குங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு வேணும்னு சொல்லும் போது, நீயே ஒரு தரித்திரம் பிடிச்சவா, நீரே ஒரு மோசமானவா, உங்ககிட்ட வாங்கி நாங்க இதை வச்சு என்ன பண்ண போறோம்? எத்தனை பேர் துரத்தி இருப்பாங்க, யோசித்து பாருங்க. ஆனா இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே ராகாப் பாதுகாக்கப்பட்டாள். ஹல்லேலூயா! அது மாத்திரமல்ல, யூதா கோத்திரத்து பிரபுவாகிய சல்மான் என்று சொல்லுகிறவன் இந்த